காலகட்டத்திலிருந்து விஜயகாந்தோட பயணம் செஞ்சிருப்பீங்க. மூப்பனார் காலகட்டம் 38 வருஷம் பயணம் இருக்கு சார் எனக்கு விஜயகாந்துக்கு ராவுத்தருக்கும். நிச்சயமாக விஜயகாந்த் அப்படின்னு சொல்றப்போ உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் சார்? எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஒன்னா வாழ்ந்தோம், ஒரே ரூம்ல படுத்திருந்தோம். நினைவுகள்லாம் வந்து மறக்க முடியாதுதான். ஒவ்வொன்றும் நைட்டு வருவார், ஒவ்வொரு டெய்லி ஒரு படம் பார்க்கணும் பாரு, எல்லாரையும் எழுப்பி விடுவார். 2 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சு 4 மணி எழுதி படம் பார்ப்பாரு, மறுபடியும் 6:30 மணிக்கு ஷூட்டிங் போயிடுவாரு. திரைத்துறை மேல எவ்வளவு காதலை கொண்டிருந்தார் அவரு? அவர் கஷ்டப்பட்டாரு, உழைச்சாரு, அவருக்கு எல்லாத்துலயும் தயாரா இருந்தார் நடிக்கிறதுக்கு. ஆமா, நிறைய பேருக்கு சோறை போட்டாரு. ஏற்ற மாதிரி மகாலிங்க விலாசங்கிறது ஒரு மறக்க முடியாத இருக்கு. அங்கேதான் எல்லாத்தையும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வருவோம். நண்பர்களெல்லாம் அப்பவே சாப்பிட சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வந்த உடனே கொட்டகை போட்டு சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் கேளுங்க. நிச்சயமா இப்ப விஜயகாந்தனுடைய மறைவு அப்படின்ற ஒரு செய்தி கேட்கிறப்ப எந்த அளவுக்கு அதிர்ந்து போனீங்க சார்? அதிர்ந்து போனது சாதாரண விஷயம் கிடையாது சார். அது ராவுத்தர் அதிர்ந்து போனதும் சரி, விஜயகாந்த் இறந்து போனதும் சரி, 2 அதிர்வு தான் சார். எனக்கு பேர் சார் எல்லாம் மூப்பனாரு, விஜயகாந்த், ராவுத்தர் 3 பேர் தான். நான் வந்து ஒரு பட தயாரிப்பாளர். எனக்கு 5 படத்துக்கு அவங்க தான் குத்துவலை சேர்த்துனாங்க, லைட்ஸ் ஆன் பண்ணியிருக்காங்க. இப்போ கடைசியா மறுபடியும் ஒரு முறை விஜயகாந்தை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சதுன்னா என்னெல்லாம் சொல்லணும்னு தோணும் உங்களுக்கு? இல்லை, நான் தான் செல்வமணி பேட்டியில் சொல்லியிருக்கேன். அதில் விஜயகாந்த் எங்களோட வாழணும், பழைய விஜயகாந்தா இருக்கணும், எங்கள் நண்பர்களாக தான் இருக்கணும், இன்னும் 100 வருஷம் இருப்பார் அவர். இந்த அரசியல் போய் கேடுகட்டு அரசியல் போயிட்டு அவர் கெட்டு போயிட்டாரு அப்படின்னு. அப்புறம் நன்றி திரு ராஜாராம், இணைப்பில் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்காக. தற்போது